மணி சார், இந்த இடைத்தேர்தலுக்கு தடை அப்படிங்கிறது யாருக்காவது சாதகமாக இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் குழப்பம். அதாவது நீதிமன்றம் அவர் சொன்ன மாதிரி தேர்தலை எதிர்த்து வழக்குகள் போட்டிருக்காங்க அப்படின்னு காரணத்தை அதை சொல்லிவிட்டு அந்த வழக்கு முடிவுகள் வருவது வரை இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்பது தான் கேட்டது பிரேயர். அதற்கு இடைத்தேர்தலுக்கு தடைன்னு கொடுத்தது தற்காலிகமாகவே அவர்கள் கொடுத்திருந்தாலும் அதுதான். அதாவது இது முதல் முறையாக இப்போது அப்பாவு இன்பதுரை விஷயம் மட்டும் அதுக்கு 10 வருஷம் ஆச்சு சார். 10 வருஷம் ஆகலை. சேர்மாதேவியில் ஒரு காங்கிரஸ் வேட்பாளருக்கும் அதே மாதிரி ஆச்சு. 8 வருஷம் 10 வருஷம் கழித்து அவர் எம்எல்ஏலாம் நல்லா என்ஜாய் பண்ணி முடித்த பிறகு அவருக்கு ரத்து பண்ணாங்க. அதனால் இந்த மாதிரி நீதிமன்றத்தை நாடி அவர்கள் எப்போ பதில் கொடுப்பாங்கன்னு பார்த்து முடிவு கொடுப்பாங்கன்னு பார்த்து அதுவரை தடை என்று சொன்னால் ப்ராக்டிக்கலாக இல்லை. இது இன்னொன்று என்னென்னா, எவ்வளோ தப்பான ஆளாக இருந்தாலும் ஒரு பேரவைத் தலைவர், ஒரு சட்டமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எவ்வளோ தப்பாகவே இருக்குதுன்னு எல்லோரும் சேர்ந்து சொன்னாலும், அது இப்படி உண்மையாக இருந்தாலும் நமக்கு தெரியலல்ல. ஒரு சட்டமன்றம் அதுதான், அரசாங்கம் இதுதான், பேரவைத் தலைவர் அவர் தான் அப்போ காலியிடம்னு அறிவிக்கிறாரு. அப்போ அறிவிச்சாச்சுன்னு சொன்னால் நீங்கள் 6 மாதத்துக்குள்ளேயா அந்த தேர்தல் நடத்தியாகணும். எப்படி அது தேர்தல் ஆணையத்தினுடைய தலையில் உள்ள விவகாரம். அதனால் இது ஒரு விஷயம் கிடையாது. அது எப்படியும் என்ன 1 மாதம் தள்ளி போடலாமே தவிர அது நடத்தி தான் ஆகும். இதில் இன்பதுரை இதற்கெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக ஆறார். அவருடைய வழக்கறிஞர் பார்வையில் இருந்து அவர் தான் இந்த பேரவைத் தலைவரை டிஸ்டர்ப் பண்ணது. இன்னமும் சொல்ல போனால் மிரட்டினார்னு சொன்னால் நல்லா இருக்காது, ஜேசிடி பிரபாகரன் வருத்தப்படுவார்னு சொல்ல முடியல என்னால். மிரட்டி விட்டார். நீங்கள் மட்டும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் இவ்வளவு பேரும் 25 பேருக்கும் தகுதி நீக்கம் செய்யுங்கன்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்குறோம். அப்படி ஒரு மனுவை வாங்கியும் வச்சுக்கிடுறீங்க எங்கள்கிட்ட. அதுக்கப்புறம் 4 பேர் அதுக்குள்ளேயே 4 பேர் நாங்கள் ரிசைன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அதையும் வாங்கி வச்சுக்கிடலாம். வாங்கி வைக்கிறதுல ஒன்றும் உங்கள் கை வாங்கி வச்சுச்சுன்னா கையை நாங்கள் குறை சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் கருத்து இருக்குல்ல, ஆமாம் நாங்கள் உங்கள் ராஜினாமை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய கருத்து சொல்வதற்கு எந்த உரிமையும் உங்களுக்கு கிடையாது என்பது தான் அவர் இன்பதுரை முதலே சொன்னது. அப்போ அப்படி எஸ்கேப் ஆகிறாங்க. யார் யார் தகுதி நீக்கத்திற்கு ஆனவர்கள் என்று நாங்கள் வைத்திருக்கும் புகாரை நீங்கள் இன்னும் தீர்வு செய்யாமல், ஒரு பேரவைத் தலைவர் தீர்வு செய்து கிடையாது அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டா கதை வேற. தீர்வு செய்யாமல் இவர் மாட்ட என்ன பண்ணுறாரு, 4 பேர்கிட்டையும் ஏற்றுக்கிட்டு 4 இடமும் ராஜினாமா ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். 4வது ஆள் தான் இது அம்பாசமுத்திரமா. ஆமாம், அதை வேணால் ஒரு நாள் தாமதமாக நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்க, கையால் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு தாமதப்படுத்தினாரே தவிர, அந்த மெத்தடாலஜியை தான் தாமதப்படுத்தினாரே தவிர அவர் சொல்லிட்டார். அதனால் பேரவைத் தலைவர் அங்கேயே ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கியதுனால்தான் அடுத்து இவங்களையும் திருப்திப்படுத்தணுமேன்னு சொல்லி அவர் கூட சொல்லியிருப்பார் ஆலோசனை. எல்லோரும் அதிமுக தானே பழைய, அதனால் நீங்கள் எல்லோரும் எடப்பாடிகிட்ட போய் சமரசம் பேசிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் அவரும் உடனடியாக சரி எதுக்கு முதல்ல அப்படின்னு சொல்லி போட்டு வித்ராயல் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் திரும்ப பெறுகிறோம் அப்படின்னு சொல்லி மனுவை கொடுத்துட்டாரு. அதை அவசரமாக வாங்கி திரும்ப பெற்றுட்டாங்க அப்படின்னு மகிழ்ச்சி அடையலாம் பேரவைத் தலைவர். ஆனால் அவர்களை திருப்திப்படுத்தணுமேங்கிறதுக்காக 4 பேர் விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறாரு. என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு, கூப்பிட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லி போட்டு விசாரிக்கிறாரு. விசாரித்து அவங்க சொன்னதே தானே திருப்பி சொல்லுவாங்க கிளிப்பிள்ள மாரி. அது எப்படி 1 மாதத்திலேயே மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன முதுகு காட்டுற மாதிரி ராஜினாமா பண்ணியிருக்காங்க. சாதாரண விஷயம் கிடையாது. 1 மாதம் கூட. ஆனால் அது ஒரு தனி விஷயம். ஆனால் இப்போ நீதிமன்றத்திற்கு போனது தனி வழக்கு தானே சார்? அதுவும் தனிதாங்க. இப்போ பேரவைத் தலைவர் மேலே தானே இன்பதுரை கொண்டாந்தார். இப்பவும் இன்பதுரை அடுத்து என்ன என்ன செய்கிறாரு, காலி இடங்களில் உருவாக்கப்பட்டதுக்கு காரணமே பேரவைத் தலைவர்னு தானே அவர் பிரேயரை. நாளைக்கு உச்சநீதிமன்றத்திற்கு வருகிறது என்று சொன்னால் அது பேரவைத் தலைவருக்கு எதிராக நாங்கள் கொடுத்த மனு என்றது தானே.
அதுக்காகத்தானே பேரவைத் தலைவர் விஷயத்தை சொல்கிறேன். அவர் மையமாக வச்சது தானே நான் சொன்னேன் 25/4 விவகாரத்தில் வந்தது. அதில் தொடங்கிச்சு, அதுதானே அடித்தளமே. அதனால் அந்த விஷயத்தில் வந்து எப்படி தீர்க்க போகிறாங்கன்னா, நான் ஒரு முறை தான் சொன்னேன், பேசாமல் ஒழுங்காக போய் எடப்பாடிகிட்ட போய் பேரவைத் தலைவர் பேச்சுவார்த்தை நடத்தி தாவேக்காவும் நல்லா இருப்பியே, நமக்குள்ளே அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கோன்னு சொன்னால் சோலி முடியும், இல்லைன்னா சிக்கல் அப்படின்னு. அந்த மாதிரி சிக்கல் தான் ஏற்படுத்துகிறாங்க. அதை உயர்நீதிமன்றமும் இப்போ வந்து இதற்கு தடை, இடைத்தேர்தலுக்கு தடை என்று போடுவதன் மூலம் அவங்களும் ஒரு கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் ஏற்படுத்துகிறாங்களான்னு நமக்கு தெரியாது, சட்ட சிக்கலை ஏற்படுத்துகிறாங்களான்னு. இத்தனைக்கும் மத்தியில் தான் என்ன இடைத்தேர்தல்களில் அவர்களை எழவே முடியாத அளவுக்கு மக்கள் வெளுத்து வாங்க வேண்டும் முதலமைச்சர் ஜோசப் விஜய்னு நீங்கள் போட்டிருக்கீங்க. உள்ளபடியே இப்படி ஜோசப் விஜய் வீறு கொண்டு எழுந்து பேசுவது என்பதற்கான தேவை யதார்த்தத்தில் இல்லைன்னு நான் கருதுறேன். கரூரில் பேசுனது சொல்கிறீங்க, கரூரில் பேசுனது சொல்கிறீங்க, கரூரில் பேசியதை தான் நீங்கள் போட்டிருக்கீங்க, அதுதான் நீங்கள் போட்டிருக்கீங்க என்றால் அதற்கு தான் சொல்கிறேன். அப்போ அப்படி வந்து ஏன்னு கேட்டால் யாரும் எந்திரிக்க முடியாமல் இருக்காங்க. திமுகவும் அதிமுகவும் எந்திரிக்க முடியாமல் இருக்காங்க. திமுக அந்த தோல்வியிலேருந்து ஏன் அந்த தோல்வின்னு இன்னும் கண்டுபிடிக்கவே முடியலை, எந்திரிக்க முடியாமல் இருக்காங்க. லண்டனில் உட்காந்து கண்டுபிடிக்க போயிருக்காங்க. எல்லோரும் இங்கேருந்து போயிருக்கிறார் இப்போ உதயா கூட லண்டனுக்கு. என்ன இன்று மாலை செய்தி அதுதான், புரியுதுங்களா? அதனால் எல்லோரும் அங்கே போய் வந்து அங்கே உட்கார்ந்து கண்டுபிடிக்கணும். எவ்வளோ பெரிய வேலை அது. கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கு என்ன செய்யணும்னு இருக்குது. கட்சியை நான் வந்து சீரமைக்க போகிறேன்னு வேறு சொல்லியிருக்காரு. எவ்வளோ விவகாரத்தில் அவங்க இருக்காங்க திமுக. ஏன்னா தலையே வந்து தோற்றதுனால்தான், இல்லைன்னா 57 59 அவங்க வாங்கியதுனாலன்னு கூட சொல்லலை. தலையே தோற்றுருச்சுங்கும் பொழுது தான் யாருடா பிளாக் ஷீப் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. கருப்பாடுன்னு யாரை சொல்ல முடியும்? திருப்பி திருப்பி இப்படி உள்ளுக்கே சொல்ல முடியாதுல்ல, உள்ளுக்கு சொல்ல முடியாமல் வெளியே தான் சொல்ல முடியும். யார் பலியாக போகிறாங்கன்னு தெரியாது. அவங்க நிலைமை அது. கீழே தொண்டர்களும் அதேமாரி உணர்வுகள் இழந்திருக்கக்கூடியவர்களை உற்சாகப்படுத்தத்தான், தன் தொண்டர்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்துவதற்காகத்தான் இடைத்தேர்தல் அவர்களை எழவே முடியாத அளவுக்கு வெளுத்துவாங்க என்று சொல்வதெல்லாம் வந்து முதலமைச்சர் கூட சொல்கிறாரு. அது கூட உற்சாகப்படுத்தல் விவகாரம் தான். ஊழலையே கூடவே சொல்கிறாருல்ல, இந்த இடைத்தேர்தலில் 2 பேரும் சேருவாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அங்கே போடுறாருல, அது உண்மையிலேயே 2 பேரும் அதான் டிடிவி தினகரன் சொல்லிட்டாரு, சேர்ந்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்டார், புரியுதுங்களா? அதனால் நீங்கள் அங்கேருந்து வர்றவங்களெல்லாம் சேர்த்துக்கிறீங்கும் பொழுது இங்கே திமுகவும் அதிமுக சேர்ந்தா என்ன தப்புன்னு கேட்குறாரு. இத்தனைக்கு மத்தியில் திமுகவும் தாவேக்காவும் சேர்ந்தா என்ன தப்பு அப்படின்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அது இன்றைக்கி உங்களுடைய லிஸ்ட்டில் எடுக்கலையே தவிர அது ஒன்று பவர்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. முதல்ல திருமாவளவன் சொல்லும் பொழுது நம்ம வைகோ வந்து நோபல் பரிசு கொடுக்க முயற்சி பண்ணார், அப்புறம் வாபஸ் வாங்கிட்டார் நோபல் பரிசை. ஆனாலும் இப்போ வந்து மாணிக் தாக்கூர் சொல்லிட்டார், தொலைநோக்கு பார்வையில் சொல்கிறார் திருமாவளவன். உடனே வீரபாண்டியன் சிபிஐ சொல்லிட்டாரு, மதவாத சக்திகளை எடுத்து எல்லோரையும் இணைத்துக் கொள்வது என்பது சரியானது தான். எல்லாம் இந்த பக்கம் சொல்கிறாங்க, திமுக தரப்புலேருந்து அதை சொல்லவே இல்லையே சார். திமுக சொல்ல மாட்டாங்க, அவங்க வர மாட்டாங்க, அப்படி ஒன்று சேர மாட்டாங்க. காங்கிரஸை நாங்கள் வெளியேற்றிட்டோம், முக்தி பாரத், காங்கிரஸ் முக்தி பாரத் என்பதை உங்களுடைய கொள்கைகளை ஆர்எஸ்எஸ் அவர்களே, பிஜேபி அவர்களே, பிஜேபி தலைமையே உங்கள் கொள்கையை அமலாக்குகிறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகளை நீங்கள் எதிர்க்கிறீர்களே, என்ன பாஜகவே ஆர்எஸ்எஸ்ஸே அதற்காக பே சண்முகத்துக்கு எதிராக ஆதாரபூர்வமாக ஒரு பெரிய கட்டுரை 2 கட்டுரை எழுதி அதிகாரபூர்வ ஏட்டில் மூலம் போட்டு அவர்களையும் தாக்கிவிட்டோம். பாஜகவே ஆர்எஸ்எஸ்ஸே பார்த்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களுக்கு தான் மென்மையாக இருக்கிறோம், புரியுதுங்களா? அதே மாதிரி சனாதனம்னு சொன்ன அவரையே கூட அவர் கட்சியில் இருந்து ஆளை கொண்டாந்து சேர்த்துக்கிட்டதன் மூலம் இந்த கூட்டணியை விட்டு நீங்கள் விலகி விட்டீர்கள் என்று சொல்வதாக பொருள், அவர்களே சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு திருமாவளவன் சொன்னார்ல. அதுலேயும் பார்த்தீங்களா நாங்கள் கையில் ஒன்றும் எந்த ஒரு கரையும் இல்லை, காங்கிரஸை விரட்டிட்டோம், விசிகா விரட்டிட்டோம், கம்யூனிஸ்ட்டை எதிர்த்துட்டோம், 3 பேரையும் எதிர்த்துட்டோம், அதனால் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்வதே பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் கொடுக்கக்கூடிய சிக்னலு. அரசியலில் சிக்னல்லாம் பண்ணி தான் ஆகணும். கீழே விழுந்து கிடக்குறீங்க, இப்போ கூட பண்ணலைன்னா எப்படி? மறுபடியும் எந்திரிக்கணும்ல. அவமாட்ட வழக்குகளை போட்டுக்கிட்டு என்ன ஓடு 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 வர்றானா வேட்டைக்காரங்கிறான். அப்போ அப்படி சொல்லும் பொழுது அங்கே என்னடான்னா நான் வந்து ஸ்டாலினை சொல்லலை, அவர் மேலே மரியாதை உண்டு,
அவரை சொன்னேன் சிங்கப்பூருக்கு போய் படுத்தவரேன்னு சொல்கிறாப்புல. இந்த அளவுக்கு ஒவ்வொருத்தர் மேலேயா வழக்கு வருது, இன்னும் வருது, நிறைய தோண்டி எடுக்க போகிறோங்கிறாப்புல. அப்போது ஒவ்வொருத்தர் மேலேயா வழக்கு வரும்போது எங்கே தான் போய் நாட முடியும்? திராவிட முன்னேற்ற கழக தலைமை பாஜக RSS தான், வேற வழி இல்லை. அதிமுக திமுக நல்ல காம்பினேஷன் தானே சார், ஏன் கூடாதுன்னு இவர் கேட்கிறாருல்ல? ஏன் பாஜக அதாங்க ஊர்லாம்ட்ட எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு 24 கட்சி கூட்டணி சேர்த்துக்கிட்டு பாருங்க, என்ன புலிக்கு பயந்தவங்கெல்லாம் என் மேலே வந்து படுத்துக்குங்கன்னு சொன்னதுனால தானே 24 காமிக்க முடிஞ்சிச்சு. இந்த பார் இம்பாம் பெருசு இருக்குது, இம்மாம் பெருசு எங்கள் கூட்டணி. நீங்கள் உடனே வந்து நாங்கள் எங்கள் ஊட்டணின்னு நினச்சிடக்கூடாது, ஊட்டணி தான், ஆனால் வெளியில் நாங்கள் கூட்டணி அப்படின்னு தானே காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி காட்டிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து என்ன அதே போல் இருந்தவங்கெல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்போ வேறு என்ன செய்ய முடியும்? அதிமுகவுடன் சேர்வது. ஒன்று அதிமுக நின்று திமுக ஆதரிக்கும், அல்லது திமுக நின்று அதிமுக ஆதரிக்கும், ஒன்று புறக்கணிக்கும், ஒன்று ஆதரிக்கும், அல்லது இருவரும் சேர்ந்தே வந்து ஆதரிப்போம்னு பகிரங்கமாக செய்வார்கள். ஏதோ ஒரு பாணி, இல்லை மூன்றாவது நபர் ஒருத்தரை பொது வேட்பாளர் நிறுத்தி இருவரும் சேர்ந்து ஆதரிப்பார். ஏதோ ஒன்று செய்து தான் நம்ம ஏற்றி நிற்க முடியலன்னா சுத்தமாக காணாமல் போயிடுவோம். அந்த நரேட்டிவை கட்டமைக்கிறாங்களா? RS பாரதி சொல்லக்கூடியது ஏன் சேரக்கூடாதா அப்படின்னு சொல்லக்கூடியதும் இன்னைக்கு டிடிவி இயல்பு தானேங்க. அதாவது பாஜகவுடன் சேர்வது என்பது பாஜகவுடன் சேர்வது என்பது எப்பெல்லாம் வந்துச்சோ அப்பெல்லாம் நம்ம துரைமுருகன் சார் சொல்லுவார், என்ன பாஜக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லையே பார், நல்ல ஒத்து காணிங்க. அதனால் அவர்கள் வந்து இதெல்லாம் அரசியலில் சகஜம்பா அப்படின்னு தான் போகணும். அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவர்களுக்கு. ஆனாலும் அவர்கள் சேர்ந்து நின்றாலும் என்ன அதை ஒட்டி வாக்காளர்கள் இந்த இடைத்தேர்தல் வரும் தொகுதிகளில் தாவேகாவுக்கு எதிராக போடுவதற்கான எந்த ஒரு ட்ரெண்ட் போக்கும் தென்படவில்லை களத்தில். களம் அப்படித்தான் இருக்கிறது. அதனால் வீரதீரமாக இவர் பேச வேண்டியது ஜோசப் விஜய் அவர்களை எழவிடாமல் செய்யுங்க, அவங்க தானே எழ முடியாமல் இருக்காங்க. ஆனால் லண்டனில் மாபெரும் திட்டம் உருவாகப் போகிறது, அது வரப்போகிறது, வந்து வீழ்த்தப் போகிறது தாவேகாவை அப்படின்னு மட்டும் நாம் அவர்களுடைய உடன்பிறப்புகளுடைய நம்பிக்கையோடு இருங்கள்னு சொல்லலாம். இல்லை இதில் சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம், தேர்தல் சந்திப்பு, எதிர்பார்ப்பு, காத்திருப்பு எதுவுமே எனக்கு புரியல. என்னென்னா இடைத்தேர்தல் தடை, அது விழித்தது வந்து நீதிமன்றம். என்ன அடுத்து என்னென்னு கேட்டால் அது நீதிமன்றத்துக்கு தான் பதில் சொல்லணும், இல்லை தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும். அதில் என்னது சட்ட போராட்டம் உண்மையே புரியல. ஏன்னா அவங்க கேள்விகளே புரியல. இல்லாது இந்த கேள்வியை மேலே வச்சது தான் தப்பா, எதுவுமே புரியல. எது எப்படி இருந்தாலும் என்ன ஏற்கனவே சொன்னது போல் இது வந்து முழுமையாக அது ரொம்ப அழகாக வழக்கறிஞரும் சொல்லிட்டாங்க 100 விழுக்காடுன்னு. நான் முதலே வந்து ஆச்சரியமாக இருக்குது, என்னது இது உயர்நீதிமன்றம் ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் கிரைசிஸ் ஏற்படுத்துதான்னு கேட்டேன் நான். இதுமாரியெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க. எல்லாம் சென்சேஷனல் ஜட்ஜ்மெண்ட்ஸு, சென்சேஷனல் ஆர்டர்ஸு, இதெல்லாம் வந்து தாண்டிட்டு நாடு வயதாகக்கூடியவர்களுக்கு புரியவில்லை எதுவுமே. எந்த துறையில் இருப்பவர்களுக்கும், எந்த துறையானாலும் இளைஞர்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வேற ஒரு நாடு, வேற ஒரு உலகம், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க யதார்த்தத்தை என்பதாக பேச வேண்டியிருக்கு. தேர்தல் அரசியல்னு வரும்பொழுது யார் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், யார் வரக்கூடாது என்று முடிவெடுத்தது நாட்டு மக்கள், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை. இந்த 2 வரிக்கு மேலே திருக்குறள் மாதிரி இளைஞர்கள் வந்து இளைஞர்கள் உலகம் வந்து வேறு ஒன்றையும் பெருசாக போட்டுக்கிட்டு அலச போகிறதில்ல. இதில் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வந்து ஒரு கேம் என்பதாக இன்வால்வ் ஆனாங்கன்னு சொன்னால் அதில் வரக்கூடிய அவுட் பிரேக்ஸ் தான் இதெல்லாம். அதனால் மறுபடியும் சொல்ல போனால் எனக்கு புரியலை.